போலி ஆவணங்கள் மூலம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காரைக்கால் மொய்தீன் பிள்ளை வீதியைச் சேர்ந்தவர் வடிவேலன். 50 வயதான இவர் அண்மையில் பிரான்ஸ் சென்று திரும்பிய நிலையில் தன்னிடம் பிரெஞ்சு குடியுரிமை இருப்பதாக சிலரிடம் தெரிவித்துள்ளார். அவர் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசாருக்கு ரகசிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் வடிவேலனிடம் இரு பாஸ்போர்ட், 2 பான் கார்டு, 2 ஆதார் கார்டு இருப்பது தெரியவந்தது. மீசை இருந்தால் இந்திரன், மீசை இல்லாதவன் சந்திரன் என்ற ரஜினியின் தில்லுமுள்ளு பட பாணியில் இந்திய சிட்டிசன் என்றால் வடிவேலன் பிரான்ஸ் குடியுரிமையுடன் விக்டர் என ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. மேலும் பிரான்சில் குடியுரிமை பெற கடந்த 2010ஆம் ஆண்டு உயிரிழந்த சுவாமிநாதன் விக்டர் என்பவரின் ஆவணங்களை திருடி அதன் மூலம் போலி ஆவணங்களை தயாரித்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றதும் அம்பலமானது. இவர் இந்தியன் சிட்டிசன். அவர் இருந்தாலும் அவர் இந்தியன் சிட்டிசன்ன்றதை மறைச்சி அவர் ஒரு பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட் வாங்கியிருக்காரு. டாக்குமெண்ட் எடுக்க பார்த்து இது அவர் ஒரு ஃபோர்ஜரி பண்ணி தான் இது தவறான ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து தான் அந்த பாஸ்போர்ட்டு வாங்கியிருக்காருன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ அவர் பேரில் நாங்கள் நேற்றுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஆள் தான், இவர் தான் அதில் தவறு பண்ணி அவர் பாஸ்போர்ட் வாங்கியிருக்காரு. இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு யாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தெரிய வந்தா இவரால் தான் இந்த டாக்குமெண்ட் போயிருக்கு. அதனால இவருக்கு இது கிடைச்சிருக்குன்றது தெரிய வந்தா அவங்களையும் நாங்கள் குற்றவாளியா சேர்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.